ஹலோ நண்பர்களே, 4/6க்கான பல்கிங் சீரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு சண்டேன்றதுனால ஒரு அருமையான ரெஸ்ட் டே. ஸோ எப்படியே உருண்டு புரண்டு கஷ்டப்பட்டு 8:30க்கெல்லாம் எந்திரிச்சு கீழே கிடந்த சொக்காவை எடுத்து தேடி கண்டுபிடிச்சு மாட்டிட்டேன். எந்திரிச்சவனே தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே. ஸோ தண்ணி குடிச்சிருங்க. தண்ணியெல்லாம் பிடிச்சி குடிச்சிட்டு பெட்ஷீட்லாம் மடிச்சு வச்சுட்டேன். ஆல்ரெடி 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன் அப்படின்ற காரணத்தினால வேகமாக சாப்பிட கிளம்பலான்னு அப்புறம் ப்ரோலாம் வருங்கால ஃபேமிலியை சந்திக்க கிளம்புறாங்க. அவங்கெல்லாம் வழி அனுப்பிச்சு வச்சுட்டு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு எனக்கு பிரஷ் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அது கூடவே ரொம்ப நாளாக ஒரு கண்டிஷனர் ஒன்று பார்த்துட்டு இருக்கேன். பட் வாங்குறதுக்கு பட்ஜெட். ஸோ அதை எடுத்த இடத்துல வச்சுட்டு முட்டையெல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் டு நேற்று காய வைத்த துணியெல்லாம் எடுக்க மொட்டை மாடிக்கு கிளம்பிட்டேன். துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு ஒன்று ஹேங்கரில் மாட்ட வேண்டிய துணியெல்லாம் ஹேங்கரில் மாட்டிட்டு மடிச்சு வைக்க வேண்டிய துணியெல்லாம் ஒன்றா மடிச்சு அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு முட்டையும் வேக வச்சுட்டேன். அந்த முட்டை வேகிற கேப்புக்குள்ள ரூம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி இருந்துச்சு, அதையும் க்ளீன் பண்ணி அப்புறம் முட்டையும் அப்புறம் நேற்று மிச்சம் வச்ச இன்டர்ன்ஷிப் ரிப்போர்ட் வேலையும் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு முட்டை வச்ச பாத்திரம், அதுக்கப்புறம் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் ரொம்ப அழுக்கா இருந்துச்சு, அதையும் ஒரு பஞ்சை வச்சு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். க்ளீன் பண்ணதில் ஸ்க்ரப் தான் கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தலைக்கு வெண்ணெய் வச்சுட்டு குளிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஈவினிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நண்பர்களோட டீ கடைக்கு சென்று ஈவினிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அவ்வளோதான், பாய்.